தென் மாவட்டங்களில் ரொம்பவே ஃபேமஸான கார்த்திகை தீப ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 கப்பு பச்சரிசி மாவும் 1 கப்பு சீனியும் போட்டு ஃபஸ்ட் நல்லா பசறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூடவே வறுத்த எள்ளு, ஏலக்காய், சுக்கையும் தட்டி போட்டிருக்கேன். அது கூடவே தேங்காய் துருவல் எல்லாத்தையும் போட்டு ஒரு சேர பசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி தெளித்து பசஞ்சிடாதீங்க, அப்புறம் நம்ம ஆவியில் வச்சு வேகும்போது நமக்கு இலகிக்கிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த பனை ஓலைக்குள்ளே நம்ம அந்த மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு நல்லா மடித்து இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதித்ததும் மேலே எடுத்து வச்சு ஒரு 30 நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்தால் நமக்கு பாரம்பரியமான பனை ஓலை கொழுக்கட்டை ரெடி. இது தென் மாவட்டங்களில் கார்த்திகனைக்கு எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக ரெடி பண்ணிடுவாங்க. இது நம்ம பனை ஓலையில் செஞ்சுருக்கிறதுனால அந்த பனை ஓலை மனத்தோடு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இந்த பனை ஓலை கொழுக்கட்டையை சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.